ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜெய் ஒன் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆர்கனைசேஷன் சார்ட் எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. நார்மலாக நிறைய ஆர்கனைசேஷன் சார்ட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் எந்த மாதிரி கேட்குறாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கை கொடுத்துக்கலாம் ஆர்கனைசேஷன் சார்ட். ஸோ இனி என்ன பண்ண போகிறேன்னா லோகோ ஆட் பண்ண போகிறோம். ஸோ சேம் இன்சர்ட்டில் போயிட்டு பிக்சர். எப்போதுமே லோகோ பண்ணுற டைமில் நம்ம கம்பெனியோட லோகோ தான் ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். கான்ட்ராக்டர்ஸோட கிளைண்ட்டோடது செகண்ட் வச்சுக்கணும். ஸோ நான் இப்போ கான்ட்ராக்டர் லோகோ ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த கார்னரில் எனக்கு கிளைண்ட்டோட லோகோ ஆட் பண்ணணும். ஸோ நான் ஜஸ்ட் கிளைண்ட் அப்படிங்கிற ஒரு லோகோ ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம டீம் மெம்பர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ சேம் இன்சர்ட் ஷேப்பில் நான் ரவுண்டட் கார்னர்ஸ் டைப் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு மெம்பரோடது ஆட் பண்ணுறேன். உள்ளாடியே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளாடியே டைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் மேனேஜரோட டீட்டெயில்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜரோட நேம், அதுக்கப்புறம் அவங்களோட பொசிஷன், மெயில் ஐடி, அதுக்கப்புறம் தான் கான்டாக்ட் நம்பர் போடுவாங்க. அதே மாதிரி இது ஃபில்லாக இருக்கிறது நல்லா இல்லை பார்க்குறதுக்கு. ஸோ நான் எம்டி பண்ணணும். எம்டியாக சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஷேப் ஃபார்மேட், ஷேப் ஃபில்லில் போய்கிட்டு நோ ஃபில். ஸோ அந்த அவுட்டர் பார்டர் மட்டும் எனக்கு ஃபில் பண்ணணும் கலர். ஸோ ஷேப் அவுட்லைன், லைன் வெயிட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஷேப் அவுட்லைன் நான் ரெட் கொடுக்குறேன். நான் ஒரு க்ரீன். இன்சைடில் உள்ள கலரை போயிட்டு நான் பிளாக்கு கொடுக்குறேன், டிஃபால்ட்டு கலர். இதுக்கப்புறம் இதையே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். எப்போதுமே லெவல் 1ல் இருக்கவங்களுக்கு நேமு, அவங்களோட பொசிஷன் ப்ளஸ் அவங்களோட மெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா அவங்க தான் 1 பாயிண்ட் கான்டாக்ட். அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்டில் இந்த செகண்ட் லெவலில் இருக்கவங்க, தேர்ட் லெவலில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ராஜெக்ட்டில் கொடுக்குற மாதிரி பண்ணிக்கிறேன். அப் டு த கிளைண்ட் டிசிஷன். கிளைண்ட் கேட்டாங்கன்னா அது நம்ம ஆட் பண்ணணும், இல்லைன்னா நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் கீ பர்சன்ஸ்னு வச்சுருப்பாங்க. ஒரு 5 to 7 பீப்புள்ஸ் வரைக்கும் வச்சுருப்பாங்க. அது யாரெல்லாம் வருவாங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர், பிளானிங் மேனேஜர், அப்புறம் சேஃப்டி மேனேஜர், டிசைன் மேனேஜர். ஓகே, இப்போ லெவல் 1 அண்ட் லெவல் 2ல் இருக்கவங்கள க்ரியேட் பண்ணிட்டோம். இனி என்ன பண்ண போகிறேன்னா லெவல் 3 இவங்க அண்டரில் யாரெல்லாம் ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத. ஸோ லெவல் 3ல் உள்ளவங்களோட அவங்கள டிஃப்ரெண்ட்டாக காட்டுறதுக்காக ஸோ அந்த பார்டரை ஷேப் அவுட்லைன் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த பாட்டம் எப்போதுமே ஒரே லெவலில் வர்றது மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். அப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லா ப்ராஜெக்ட்லையும் ஒரே மாதிரி வராது. ஸோ அதுக்கிட்ட வர பிளான் பண்ணி ஒரே லெவலில் கொடுத்துவாங்க. ஓகே, இப்போ ஒரு விதமாக க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே, ஃபைனலி நம்ம ஒரு சார்ட்டு, ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இனி லிங்க் பண்ண போகிறோம். ஷேப்பில் போய்க்கோங்க. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு இந்த லைன் எடுத்துக்கோங்க, கனெக்டர் எல்போ. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஜாயின்லேருந்து கனெக்ட் பண்ணி விட்டுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் கிளிக் பண்ணிக்கிட்டு இதை இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ சேம் அதே லைனை காப்பி பேஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். அப்புறம் இன்சர்ட் ஷேப்பில் போய்ட்டு ஸ்ட்ரைட் லைன் வச்சும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அகெயின் கனெக்டர். இந்த லிங்க் கொடுக்குறனால நமக்கு என்ன பெனிஃபிட்னா, சப்போஸ் இந்த டாக்குமெண்ட் கண்ட்ரோலர் ப்ளஸ் இந்த பிளானிங் இன்ஜினியர் ரெண்டு பேரையும் கொஞ்சம் டாப்பில் மூவ் பண்ணோன்னா அலைன்மெண்ட் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. கரெக்டாக அதுவே அந்த பிளேஸில் போய் உட்காந்துக்கும். ஸோ எப்போதுமே இந்த கனெக்டர் எல்போ இந்த லைன் யூஸ் பண்ணி பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்சர்ட்டில் போய்கிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ். எப்போதுமே நம்ம கிளைண்ட்டுக்கு சப்மிட் பண்ணுற டைம் இல்லைன்னா ஷோ பண்ணுற டைம் டேட்டு போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் கொண்டு வந்து நம்ம கிளைண்ட்டுக்கு சப்மிட் பண்ணலாம். இதுவே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். இன்னும் இதை கொஞ்சம் கூட உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக டெவலப் பண்ணேன்னா ஸோ அதுவும் பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம சார்ட் கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ
நார்மலாக இதுவே சப்மிட் பண்ணலாம், இதுவே ஓகே தான். உங்களுக்கு இதை விட கொஞ்சம் கூட ப்ரொஃபஷனல் மீன்ஸ் கொஞ்சம் கூட லுக் வைஸ் நல்லா பண்ணணும்னா சேம் ட்ராவில் போய்க்கோங்க, சாரி இன்சர்ட்டில் போய்க்கோங்க, ஷேப்ஸ். அதில் போயிட்டு நான் இந்த ஷேப் எடுத்துக்கிறேன், ஒன் ரவுண்டட் அண்ட் ஒன் ஸ்னிப்ட். ஸோ எனக்கு இந்த எட்ஜ் தேவையில்லை, எனக்கு ரெக்டாங்குலரே போதும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அகெயின் இன்சர்ட், ஷேப்ஸ், ரெக்டாங்கிள். ஸோ எல்லாமே ஹைட் ஆகிடுச்சு. ஸோ ரெண்டையும் சேர்த்து செலக்ட் பண்ணிக்கிடுங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு சென்ட் டு பேக் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாகவே பேக்கில் எண்டில் போயிடும். சென்ட் பேக்வேர்டு கொடுத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் தான் பேக்கு போகும். ஸோ சென்ட் டு பேக். இப்போ சென்ட் டு பேக் கொடுத்தீங்கன்னா எல்லாமே ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒயிட்டில் சேஞ்ச் பண்ணோம். அதுக்கு நான் இது ஒவ்வொன்றா செலக்ட் பண்ண டைம் ஆகும். ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன்னா இதை மூவ் பண்ணி இந்த சைடில் வச்சுக்கிறேன். ஸோ இதெல்லாமே செலக்ட் பண்ணிக்கிட்டு ஷேப் ஃபார்மேட், ஷேப் ஃபில், அதில் போய்கிட்டு ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன், பியூர் ஒயிட் கலர். இனி என்னென்னா இதை மூவ் பண்ணி அங்கே கொண்டு வைக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது முன்னாடியோட கொஞ்சம் லுக்காக இருக்குது கிளைண்ட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம சப்மிட் பண்ணிக்கலாம். இன்னும் இதை டெவலப் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆஷ் கலர் கொடுத்தீங்கனாலும் நல்லா தான் இருக்கும். ஷேப் ஃபார்மேட், ஷேப் ஃபில்லில் போய்கிட்டு ஸோ இதுக்கு மேலே அடிஷ்னலாக என்ன டிசைன் ஆட் பண்ணால் கொஞ்சம் லுக் பேடாக போயிடும். ஸோ அந்த அளவு போக விடாமல் கரெக்டாக தேவையான லெவலில் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இந்த லைன் ரெட்டாக இருக்கிறது கொஞ்சம் டல்லாக ஃபீல் ஆகுது. ஸோ நான் இந்த லைனை நார்மலாகவே பிளாக்கில், இந்த அவுட்டர் லைன் பிளாக்கில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஷேப் அவுட் லைன். இப்போ உங்களுக்கு வேறு என்ன டிசைன் தேவைப்படுதுன்னா நான் இந்த ஷேப் எடுத்துக்கிறேன். ஸோ சேம் அதே போல் தான் சென்ட் பேக்வேர்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சார்ட் ரெடி ஆகிடுச்சு. இதில் உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணப்படும். ஓகே, தேங்க்யூ.